ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1230 அதிகரிப்பு. படுகாயமடைந்தோருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை. ஆறாவது நாளாக நீடிக்கும் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல். தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்கா. துபாய், கத்தாரை தொடர்ந்து அசர்பைஜானிலும் ஈரான் தாக்குதல். நக்சிவன் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 காயம். இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு பதிலடியாக தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவும் ஈரான். டெல் அவீவ், ஜெருசலேம் நகரங்களில் சைரன் ஒலி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை. ஈரான் அரசு மற்றும் ஆதரவு படைகள் கத்தாரில் உள்ள அமெரிக்கர்களை பழிவாங்கக்கூடும் என தீவிரமான அச்சுறுத்தல். அவசரமற்ற பணிகளில் உள்ள அமெரிக்க அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் வெளியேற தூதரகம் அறிவுறுத்தல். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உச்சகட்டத்தை எட்டிய போர் பதற்றம். பாதுகாப்பான இடங்களை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம். தாக்குதல் காரணமாக திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியை நிறுத்தியது கத்தார். இந்தியாவின் மொத்த எரிவாயு இறக்குமதியில் 40 விழுக்காடு அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம். மேற்காசியாவில் வெடித்துள்ள தீவிர போர் காரணமாக இந்தியாவின் எரிசக்தி துறையில் பெரும் நெருக்கடி. LNG விநியோகத்தை குறைக்கப் போவதாக அந்நாட்டின் மிகப்பெரிய எரிவாயு நிறுவனமான கெயில் அறிவிப்பு. போரில் கொல்லப்பட்ட ஈரான் உயர் தலைவர் காமேனிக்கு இந்தியா இரங்கல். டெல்லி ஈரான் தூதரகத்தில் உள்ள புத்தகத்தில் இரங்கலை பதிவு செய்தார் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. மேற்காசியாவில் நடந்து வரும் போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை. மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நடந்து வரும் போர்களுக்கு விரைந்து முடிவு கட்ட பிரதமர் மோடி வலியுறுத்தல். ராணுவ நடவடிக்கைகள் மூலம் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என அறிக்கை. இந்தியாவுக்கு வலிமையுடன் வழிநடத்தும் பிரதமர் தேவை என ராகுல் காந்தி கருத்து. இந்திய பெருங்கடலில் ஈரான் கப்பலை அமெரிக்கா தாக்கிய விவகாரத்தில் பிரதமர் மௌனம் காப்பதாகவும் விமர்சனம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ள நிலையில் 20 ஆண்டுகளாக ஆதரவு கொடுத்ததற்காக பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். பீகாரில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராக உள்ளதாக தகவல். மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய், துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்ட பெயர்கள் பரிசீலனை. முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய எதிர்ப்பு. பீகாரில் நிதிஷ்குமார் இல்லம் முன்பு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் போராட்டம். பீகாரில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பவில்லை என RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் பேட்டி. சிவசேனா, அகாலி தளம், ஜனதா தளத்துக்கு நேர்ந்ததுதான் அதிமுகவுக்கு நடக்கும் என்றும் கருத்து.
பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. பாஜக இல்லாத சட்டமன்றம் அமைய வேண்டும் என்றும் மாணிக்கம் தாகூர் கருத்து. உட்கார வச்சு கழுத்தறுத்தாங்களோ அதே மாதிரி பழனிசாமி அவர்களே உட்கார வச்சு நாளைக்கு திடீர்னு ஒரு நாள் ராஜ்யசபாவுக்கு நீங்க போயிருங்கன்னு சொல்லி 2028 அமைச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள் அவருக்கு வரக்கூடாதுங்கிறக்கா, அந்த சிரமங்கள் அவருக்கு கொடுக்க கூடாதுங்கிறக்கா அந்த கூட்டணி. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனு. மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார் கிறிஸ்டோபர் திலக். மக்கள் பணியை சிறப்பாக செய்வேன் என உறுதி. மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் போட்டி. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் எல்.கே. சுதீஷ் வேட்புமனு தாக்கல். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டி. தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். மாநிலங்களவை தேர்தலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்புமனு தாக்கல். அதிமுக ஆதரவுடன் மீண்டும் மாநிலங்களவை எம்பியாகிறார். மாநிலங்களவை தேர்தலில் திடீர் திருப்பமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் உதவியாளர் ப. சுவாமிநாதன் போட்டி. அதிமுக ஆதரவுடன் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் ராமதாஸ் தரப்பும் வேட்புமனு. தொடக்க முதல் கட்சியில் உள்ள சுதீஷ் எம்பி பதவிக்கு தகுதியற்றவரா என பிரேமலதா கேள்வி. தேமுதிகவில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவர் எல்.கே. சுதீஷ் என்றும் பேட்டி. லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்கள் கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்கக்கூடாதா? ஏன் அந்த போஸ்ட்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்பேன். காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு காட்டிய சைகை குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். செய்தியாளர்கள் முன்பு தான் காட்டிய சைகை திட்டமிட்டது அல்ல என பேச்சு. ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கான காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய முதல்வர் முடிந்துவிட்டது என்ற சைகை வைரலானதை பற்றி பெருமை பேசுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக கூட்டணி உடையாதா என அரசியல் எதிரிகள் கனவில் கணக்கு போட்டு கற்பனை கோட்டைகளை கட்டியதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஆஃபர் கொடுத்தேனும் திமுக கூட்டணியை உடைத்திடலாம் என முயற்சித்ததாகவும் பதிவு. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்துக்கு எதிரான 4 தேர்தல் வழக்குகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்குகள் ரத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 4வது நாளாக குறைந்தது. கடந்த 4 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 5240 ரூபாய் குறைந்துள்ளது.
தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 15,120 ரூபாயாக வர்த்தகம். சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 2,95,000 தொடர்கிறது. 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம். கொலீஜியம் அளித்த பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் உத்தரவு. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சோதனை ஓட்டம். தண்டவாளத்தின் உறுதித்தன்மை, சிக்னலிங் அமைப்புகள், மின்சார வழித்தடம் குறித்து ஆய்வு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்கள் 10 பேருக்கு வரும் 19ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. மன்னார் நீதிமன்ற உத்தரவை அடுத்து மீண்டும் வவுனியா சிறையில் அடைப்பு. ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியான நங்கர்ஹார் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல். நூற்றுக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து தவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான உலகக்கோப்பை T20 அரையிறுதி ஆட்டம். இங்கிலாந்து அணி டாஸ் வென்று பந்து வீச்சு தேர்வு.